51 சங்கீதத்திலே 14 வசனம், தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்தப் பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். நாவினுடைய தலைப்பு, கர்த்தரை கம்பீரமாய் பாடி துதியுங்கள். கர்த்தரை கம்பீரமாய் பாடி துதியுங்கள். 95 சங்கீதம் 1 வசனம், 96 சங்கீதம் 1 வசனம், 98 சங்கீதம் 1 வசனம், 100 சங்கீதம் 1 வசனம் ஆகிய வார்த்தைகளிலே நான் பார்க்கும்போது கர்த்தரை கம்பீரித்து பாடுங்கள். கர்த்தரை கம்பீரித்து பாடுகிறவர்கள் அவர்களுடைய உள்ளத்திலே சந்தோஷம் பிறக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவாய் நாம் அவரை பாடி துதிக்கிறோமோ, கர்த்தரை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் அவரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி சங்கீதம் 69:30 சொல்லுகிறது. பாட்டினால் அவரை துதித்து ஸ்தோத்திரத்தினாலே அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, பாடல் பாடி தேவனை துதிக்கிற வேளையிலே எப்படி அந்த பவுலும் சீலாவும் ஆண்டவர் அவருடைய கட்டுகள், ஆண்டவருடைய கட்டுகளை அவிழ்த்து அவர்களை வெளியே கொண்டு வந்தது போல, இன்றைக்கு நம்மை சுற்றிலும் இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு, வெண்கல கதவுகள் உடைக்கப்பட்டு, இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்பட்டு, ஒளிப்படத்தின் பொக்கிஷங்களை மறுபடத்தின் புதையல்களை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் செய்வார். அவரை துதிக்கிறதை ஒரு பாக்கியமாய் எண்ணுங்கள். அவரை கம்பீரித்து பாடுகிறதை ஒரு பாக்கியமாய் எண்ணி நீங்கள் அவரை கனப்படுவீர்கள் சொன்னால் நிச்சயம் உங்களிலே மகிமைப்படுவார். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதிலும் நாங்கள் உம்மை கம்பீரித்து பாடக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டுமே. ஆண்டவரே, பவுலும் சீலாவுக்கு நடந்தது போல அன்று எசேக்கியா ஆண்டவரே தன்னுடைய ஜனங்களோடு பாடி துதிக்கும் போது எதிரிகளுக்கு நடந்தது போல எங்களுக்கு ஆண்டவரே அப்பா சூழ்ந்திருக்கிற எல்லா வெண்கல கதவுகளும் உடைக்கப்பட்டு, இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்பட்டு, ஜெயத்தை பெற்று நாங்கள் அகமகிழ கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.